எல்லோருக்கும் தெரியும். அது நாடறிந்த உண்மை. அது அவர் மறைத்தாலும் மறைக்க முடியாது. அதற்கு பிறகு அவர் வேண்டாம் என்று முடிவு செய்தது வேறு. முதலே விண்ணப்பம் போட்டிருக்கிற விண்ணப்பமே அங்கே இருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர, ஆகவே அடக்கி வாச வேண்டும் என்று சொன்னார்கள். அடக்கித்தான் நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். இவரை பொறுத்தவரையிலும் யாரை விமர்சனம் செய்ய வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அவர் எங்கே அவர்கள் மீது கல் வீசப்படுகிறதோ அந்த கல் வீசப்படுகின்றவர்களுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திராவிட முன்னேற்றம் விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்வது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் அதை சொன்னோம். அது மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்கள் எப்போது சொல்கிற போதும் எங்களை தாக்குவதுதான் அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர் தெரிந்து ஒன்றுதான். 11% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 4% இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு, யார் அதற்கு காரணம் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்துகின்ற அளவுக்கு நான் நடந்து கொள்வதில்லை. அவர் அதை புரிந்து கொண்டால் சரி. அவரும் என்னோடு நண்பராக இருந்தவர், என்னோடு அமைச்சரவையில் இருந்தவர். ஆகவே எந்த கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் நேர்மையாக நிலையை அறிந்து கொண்டு யார் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ திருப்பி அவர்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர எந்த தாக்குதலும் இல்லாமல் எங்கள் வழியிலே நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மீது அவர் தாக்குவது என்பது சால பொருத்தமாக இருக்காது. அது அதை பொறுத்தவரை தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற நிலைக்கேற்ப எங்களால் முடிந்த உதவிகளை நான் செய்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கருத்தே அதற்கு பொருந்தும். இல்லை, அதற்கு முழுமையாக பொருந்தும் அவருடைய கருத்து சத்திலே கூறிய கருத்துக்கள். இதில் பொதுவாக மேலிருந்து உபரிநீர்